அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சரோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளில் பல பேர் ஃப்ளைட்டில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருப்பாங்க. அது பல நாள் கனவாகவும் அது இருக்கும். சரி, நம்மளும் ஒரு நாள் ஃப்ளைட்டில் போகலான்னு சொல்லி ஆன்லைனில் போய் டிக்கெட் செக் பண்ணோம்னா அடங்கப்பான்னு சொல்கிற அளவு டிக்கெட் ப்ரைஸ் அவ்வளோ அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 3500, 4000, 2500லேருந்து 4000 அந்த அளவு இருக்குது. அதுக்கு மேலேயும் இருக்குது. அப்போ போக வர எவ்வளோ ஆகும் நீங்களே யோசனை பண்ணிக்கங்க. நானும் விடாமல் அடிக்கடி ஆன்லைன் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். டிக்கெட் ப்ரைஸ் எப்போ எங்கே கம்மியாக இருக்குன்னு. நான் எந்த ஆப்பில் பார்ப்பேன்னா ஸ்கை ஸ்கேனர் தான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் நான் சேலம் டு பெங்களூர்னு செக் பண்ணோம். ஸோ அதில் பார்த்தபோது எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதோடய ப்ரைஸ், டிக்கெட் ப்ரைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது 726 ரூபா, 726 சேலம் டு பெங்களூர் போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட். வெறும் ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ் அது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது அந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணோம். அதாவது குறிப்பிட்ட நாள் மட்டுமா, இல்லை அடுத்தடுத்த மாதங்கள் வரை அந்த ஆஃபர் நமக்கு தராங்களா, செக் பண்ண ஆரம்பித்தோம் ஆன்லைனில். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், சொல்லப்போனால் நவம்பர் வரைக்குமே அதே சேம் ப்ரைஸ் தான் நமக்கு தராங்க. எந்த ஏர்லைன்ஸ் தராங்கன்னா அலைன்ஸ் ஏர்லைன்ஸ் மட்டும் தராங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இந்த ஃப்ளைட்டை சூஸ் பண்ணுங்கள், சேலம் டு பெங்களூர். ஏன்னா மதுரை டு சென்னை, திருச்சி டு சென்னை, திருச்சி டு பெங்களூர் எல்லாமே 1 ஹவர் தான். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3000, 2000, 4000 ஏர்லைன்ஸ் அந்த மாதிரி மாறும். இதே சேம் 1 ஹவர் ட்ராவல் மட்டும்தான் சேலம் டு பெங்களூர். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 726 மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பெங்களூர்ந்து சேலம் ரிட்டன் வர்றதுக்கும் அதே சேம் ப்ரைஸ் தான். அதே அடுத்தடுத்த மாதங்கள் சேம் ப்ரொசீஜர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஆஃபர்ஸ். கிட்டத்தட்ட சேலம் டு பெங்களூர், பெங்களூர் டு சேலம் ரிட்டன் வர்றதுக்கும் மொத்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1452 மட்டும்தான். இந்த ஆஃபரை கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப சீப்பஸ்ட்டு ப்ரைஸில். இந்த ஃப்ளைட் ட்ரிப்புக்கு நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில காரணங்களால் நீங்கள் இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரீஃபண்ட் தரமாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ரிப்போட டேட்டையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் இந்த ஏர்லைன்ஸோட ரூல்ஸ். ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிக்கெட் புக் பண்ணும்போது 1க்கு 2 தடவை ரூல்ஸை படித்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து நாங்கள் செக் பண்ண விஷயம் என்னென்னா, நம்ம எவ்வளோ வெயிட் கொண்டு போகலான்னு பார்த்தோம். ஹேண்ட் லக்கேஜ் 5 கிலோ ப்ளஸ் கேபினில் 15 கிலோ நம்ம கொண்டு போகலாம். ஆக மொத்தம் நம்ம 20 கிலோ கொண்டு போகலாம் அந்த ஃப்ளைட்டில் ஒரு ஆள். இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா A27 டர்போ ஃப்ளைட். சீட் அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு சீட் மட்டும்தான் இருக்கும். ஸோ கப்புள்ஸாக போகிறவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கை ஸ்கேனில் நம்ம டிக்கெட் புக் பண்ணோம்னா அடுத்தடுத்து ஆப் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதிலே போய் டைரெக்டாக பண்ணலாம். நான் ஒரு ஆப்பில் உள்ளே போய் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃப்ளைட் டைம்லேருந்து எவ்வளோ நம்ம லக்கேஜ் கொண்டு போகிறது, நம்ம ஏதாவது கூப்பன் எதாவது வச்சுருக்கோமோ அந்த மாதிரி டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 727 டிக்கெட் ப்ரைஸும் கொடுத்துருப்பாங்க நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரோ வியூ டீம் சார்பாக நன்றிகள்.